இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னா எக் பப்ஸ் பண்ண போறோம். அதாவது 1 லட்சம் லேயரோட மைதா பட்டர் மைதா பட்டர் மைதா பட்டர்னு எக் பப்ஸ் பண்ண போறோம். என்ன பண்ண போறோம்? எக் பப்ஸ். 1 லட்சம் லேயர் எக் பப்ஸ் சொல்லுங்க. சரியா? அலங்காத்தால ஒரு ரூசு போயிட்டு வந்து சிக்கிட்டமே. இவன் ரூட்லயே பேசி அனுப்பிச்சிட வேண்டியதான். நம்ம பேக்கரியில வாங்குற எக் பப்ல கூட 6500 லேயர் தான் இருக்கு. அது மட்டும் இல்ல, நீங்க என்னதான் 5 ஸ்டார் ஹோட்டல்ல போய் பப்ஸ் கேட்டாலும் வெறும் டால்டா தான் யூஸ் பண்ணிருப்பாங்க. ஏன்னா 1 டால்டா ரொம்ப சீப், 2 வெண்ணெயில வேலை செய்யறது நம்ம ஊர் கிளைமேட்டுக்கு செட்டே ஆகாது. ஆனா பெரிய பெரிய ஷெஃப்களே 6500 லேயர்ல நிறுத்துறாங்கன்னா அதுக்கு என்ன காரணமா இருக்கும்? இன்னைக்கு பட்டரை வச்சு 6500 இல்ல 1 லட்சம் லேயர் பஃப் பேஸ்ட்ரி தான் பண்ண போறோம். அந்த மாதிரி 1 லாக் லேயர்ஸ் உள்ள பஃப். லட்சம். ஆமா, இந்த வீடியோ அதே மாதிரி 1 லட்சம் வியூஸ் போகணும். அப்ப கண்டிப்பா போகுது. நீங்க மைண்ட் வாய்ஸ் நினைச்சு சத்தமா பேசிட்டு இருக்கீங்க. எக் பப் செய்யறது ஒரு சமையல் கலை மட்டும் இல்ல, அது ஒரு சயின்ஸ், அது ஒரு ஆர்ட், அது ஒரு மேக்ஸ். மேக்ஸ். அதனால ஃபர்ஸ்ட் இப்போ வந்து மேக்ஸ் பார்க்க போறோம். சோலி முடிச்சு. இப்போ என்ன பண்ணணும்னா ப்ளூ கலர் தான் மாவோட பவுண்டரின்னு வச்சுக்கோங்க, ஸ்கொயரா. மாவு இப்போ எப்படியா? ஏன் திமுங்களா? எப்படி ப்ரொஃபசர் இப்போ வந்து கோக்லா மாற போறாரு. மாவு பண்ணையருக்கு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் இருக்கு. முதல்ல உப்பு மாதிரி ட்ரை இன்கிரீடியன்ஸ் எல்லாத்தையும் நல்லா கலக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமா தண்ணியை தெளிச்சு பனையணும். தண்ணி கொஞ்சம் மிச்சமானாலும் பரவாயில்ல, ஏன்னா ஒவ்வொரு மாவும் ஒவ்வொரு மாதிரி. மாவை நல்லா மாலிஷ் பண்ணி இந்த பக்குவத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் ஈர துணியை வச்சு மூடியோ இல்ல பிளாஸ்டிக் ரேப்பை போட்டு டைட்டா கொஞ்ச நேரம் ஊற விட்டுறலாம். எனக்கு ஒரு பிரச்சனை, இதுக்குள்ள நான் பட்டர் வைக்கணும். ஓகேவா? பட்டரை நான் முன்னாடி தேய்ச்சிட்டேன். ஃப்ரிட்ஜில் இருந்து வெண்ணெய் எடுத்து தேய்க்கிற பக்குவத்துக்கு உருக விட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக வெட்டி கட்டையில் படாமல் தேய்ச்சி சதுர ஷேப்புக்கு 8 இன்ச்சில் தேய்க்கணும். இந்த கேப்லையா இந்த கேப்லையா? இது பட்டர். இது பட்டர். இது மாவு. இது வந்து மைதாவா? மைதா இப்போ வச்சு இதை நான் இப்படி ஃபோல்ட் பண்ணுவேன். ஓகேவா? இது வந்து 90 டிகிரி. உனக்கு தெரியாது, இதான் இங்கே ஒருத்தர் இருக்கான் பாரு, அவனுக்கு தெரியும். நான் தெரியும், நான் படிச்சிருக்கேன். இது 90 டிகிரி. இந்த சைடும் இந்த சைடும் ஈக்குவல். அப்படிங்கும் போது நம்ம மாவை எவ்வளோ சென்டிமீட்டருக்கு தேய்க்கணும்? வாட் இஸ் எக்ஸ்? பித்தாகரஸ் தியரம் படி 2x ஸ்கொயர் இல்லையா ஈக்குவல் டு 8 ஸ்கொயர் எவ்வளோ? 8 ஸ்கொயரா? 8 ஸ்கொயர் எவ்வளோ? 8 × 8 எவ்வளோடா? 8 சாரா? தேவையில்லாத ஐடியாலாம் கொடுத்துட்டு நம்மள இறக்கி விட்டு வெடிக்க பார்க்கறானே. 64. சரி, 64/2. இது இப்போ இப்படி கழிக்கணுமா? நீங்க அமையா இங்க பாருங்க. 64/2 23. காப்பி அடிக்கும் போது காப்பி அடிக்கணும். அட்டிக்கிட்ட பங்கு முதல்ல 3 காமிச்சு அப்புறம் தான் 2 காமிச்சு. ஸ்கொயர் ரூட் ஆஃப் 32. இப்போ இது வந்து எப்படி எழுதலாம்? 16 வந்து 4 × 4 எழுதலாமா? அப்போ 4 வெளியே வந்துருமா? 4√2. 2x தான் நமக்கு வேணும். ஸோ 8√2. 8√2 எவ்வளோ? 11.3. ஸோ இந்த மாவை இப்போ 11.3க்கு நீங்கள் தேய்க்கிறீங்க. இப்போ பாருங்க, மாவு கொஞ்ச நேரம் ஊற விட்டோன்னே நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு. கொஞ்சம் கெட்டியாக இருக்கும், இப்போ சாஃப்ட் ஆயிடுச்சு. இதெல்லாம் ஆட்டோலிஸ். கொஞ்ச நேரம் மாவு எல்லா இடத்துக்கும் இது போகிறதுக்கு தொட்டு பார்க்கலாமா? பண்ணுங்க. தொட்டு பேசும். இவர்தான் தொட்டு காட்டு சொல்லிட்டான். ஏன்னா இப்போ இதுல இருந்து என்ன தெரியுது? மேக்ஸ் வாழ்க்கையில யூஸ் ஆகுமா யூஸ் ஆகாதா? இப்போ பப்ஸ் சாப்பிடணும் கூட மேக்ஸ் தேவைடா. ஆனா மேக்ஸ் தெரியாதவங்க பப்ஸ் சாப்பிடுவாங்க. அதான் மேக்ஸ் தெரியாம பண்ணாலும் அவங்க மேக்ஸ் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இவ்வளோ சென்டிமீட்டர் தான் பண்ணணும்ட்டு யாரோ ஒருத்தீங்க முதல் பார்த்தாங்க சொல்லியிருப்பான். ஸோ அந்த கணக்கு வச்சுக்குவாங்க. இந்த ஸ்கேல்ல இந்த அளவு மாவு இருக்கணும், இந்த அளவு இது இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி. அதே மாதிரி அந்த ஸ்கொயர். ஆமாண்டா, அதுக்கு தான்டா அப்படி பண்ணது. இப்படி ஃபோல்ட் போடலாமா? அதுதான்டா மேக்ஸ். ஆமாப்பா, நீங்க மேலே ஷேப் பண்ணிட்டு இருப்பீங்களோ? ஆமாப்பா. இப்போ 4 பக்கம் க்ளோஸ் பண்ணி நல்லா டைட்டா காத்து போகாத மாதிரி கவர் பண்ணி ஃப்ரீசர்ல வச்சிரணும். சரி, இப்போ வந்து இதுக்குள்ள எவ்வளவு லேயர்ஸ் இருக்கு? இதுல இருந்து 1 லாக் லேயர்ஸ் போகும். 2 3 3 லேயர். எப்படி? கீழே வந்து மைதா மாவு, நடுவுல பட்டர், மறுபடியும் மேல மைதா மாவு. இப்போ நமக்கு பின்னாடி ஒரு பெரிய ப்ராப்ளம் இருக்கு. ஐயோ. இப்போ நம்ம எடுத்து வச்ச மாவை வந்து அறுத்தோம்னா, நடுவில் அறுத்து கிராஸ் செக்ஷன்ல பார்த்தோம்னா மைதா பட்டர் மைதா, இப்படி டோட்டல் 3 லேயர்ஸ். பட் நமக்கு எவ்வளவு வேணும்? 1 லாக் above. அதை எப்படி அச்சீவ் பண்ண போறோம்னா, எப்படி பேக் அந்த பாயா இருக்கணும்டா. பேக் பண்ணி ஐயோ, இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. சும்பு ப்ரொஃபசருக்கு ஒரு மரியாதை இல்ல. இல்ல, ஓகே, ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா போய் அவனுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணலாம். இப்போ அவன் 12ங்கறான். எப்படி நீ வந்து எவ்வளவு சொல்ற? 4ங்கற. ஆனா எப்படி இதுல 12 வந்துச்சு?
இப்போ இந்த மடிப்புல 4 லேயர்ஸ் இருக்கா? 1 2 3 4 ஆமா. ஓகேவா? இந்த ஒவ்வொரு மடிப்புக்குள்ளேயும் 3 லேயர்ஸ் இருக்கா இங்க? ஆமா. ஸோ 4 × 3 12. இது கேர் சொன்னேன். இப்போ வந்து இது வந்து ஃபர்ஸ்ட் டர்ன். இப்போ செகண்ட் டர்ன் என்ன பண்ணுவேன்? இந்த 12 லேயர்ஸ் எடுத்து மறுபடியும் இந்த 4ஆம் மடிப்பேன். அப்போ என்ன ஆகுது? 12 4 ஜார். நல்லா சொல்லு, தைரியமா சொல்லு. 48. முந்திக்கிட்டாங்க. அவ்வளவு வெறி மாப்பிளைக்கு. இது வந்து செகண்ட் டர்ன். இப்போ கேள்வி என்னன்னா, நான் எத்தனை டர்ன் பண்ணா எனக்கு 1 lakh கிடைக்கும்? மல்டிப்ளை பண்ணி பார்க்கலாமா? கால்குலேட்டர் தரலாமா? ஓகே. வந்து 10,000 இது. அடடி வாயிலே 2 லட்சம் உங்களுக்கு என்னன்னு தெரியாதா? பிள்ளைக்கு பிள்ளையாட்டி டேய் எனக்கு வந்து என்ன தெரியும்? வந்து 25,000 போட்டா வந்துருது. ஓகேவா? ஆமா. எனக்கு வந்து நான் அப்படி பண்ண முடியாது. ஏன்னா என் கையில வந்து 3 லேயர் இருக்கிறதா இருக்கு. ஓகேவா? 25,000 லேயரோடது இல்ல. ஓகேவா? ஏன்னா அந்த 3 லேயரை வந்து இப்போ 1 லட்சம் லேயரா மாத்தணும்னா எவ்வளவு டைம் மடிக்கணும்? மடிச்சா வந்துரும். ஓகேவா? 10க்குள்ள தான் ஆன்சர் இருக்கு. 9. வாயமுறா குரங்கு. மிஸ் பண்ணிடலாம்னா எனக்கு வந்து இங்க ப்ராசஸ் காமிக்கும். இப்போ நான் இந்த ப்ராசஸ் காமிக்கிறேன். இப்போ அடுத்த டர்ன் பண்றேன்னு வச்சுக்கோங்க. இந்த 48 டர்ன்ஸோட இருக்கிறத நான் என்ன பண்ணுவேன்? 4 × 4 பண்ணுவேன். அப்போ எவ்வளோ வருது? 192. ஓகேவா? இது வந்து தேர்ட் டர்ன். ஓகே. இப்போ ஃபோர்த் டர்ன்ல என்ன வருதுன்னு கண்டுபிடிங்க. 192 is equal 4 7 6 8. மூஞ்சி மட்டும் தான் வேலை செய்து மத்ததெல்லாம் அப்படியே இருக்கு. இப்போ 50,000 பக்கத்துல வந்தாச்சு. அப்போ 1 2 3 4 5 6 7. 8வது டர்ன்ல வந்துருது 1 லட்சம் பக்கத்துல. என்ன பண்றது? நம்பர் என்ன? இவ்வளவு நேரம் என்ன பண்ணிட்டு ஒண்ணும் பண்ணல. 49 200 88. என்னடா பண்ற? டேய் உனக்கு பாத்து இங்க இருக்கறத பாத்து இங்க டைப் பண்ண முடிய மாட்டேங்குது. பாத்தீங்களா? செல்லத்துக்கு ஒண்ணுமே தெரியல. வந்து பாத்துக்கோங்க, நாங்க கண்டுபிடிச்சது. அப்ப 8 டைம் ஃபோல்ட் பண்ணணுமா? ஆமாண்டா, ஒவ்வொரு டைம் மடிச்சு தேய்க்கும் போது வெண்ணெய் உருகாம இருக்கிறதுக்கு மாவை டைட்டா மூடி 1 மணி நேரம் பக்கத்துல ஃப்ரீசர்ல வைக்கணும். இந்த மாதிரி ஒவ்வொரு ஃபோல்டுக்கு அப்புறம் நான் சைட்ல மாவை கிழிச்சு விடுறதுக்கு காரணம் லேயர்ஸ் எல்லாம் ஈவனா வரணுங்கிறதுக்கு தான். இது ஒரு பிரெஞ்சு டெக்னிக். இப்போ 5th ஃபோல்ட்லயே நான் பாதி மாவை எடுத்து தேய்ச்சி எக் பஃப் போட்டுருவேன். பொதுவாக இந்த மாதிரி பேக்கரி பேஸ்ட்ரி ஷாப்லலாம் 5வது ஃபோல்டுக்கு மேலே போக மாட்டாங்க. ஏன்னா இதுவே போதுமானது. ஆனால் இன்றைக்கி நம்ம சயின்ஸுக்கு வேண்டி 1 லட்சம் லேயருக்கு போகிறோம். இந்த பப்ஸு வரிக்கி டேனிஷ் பேஸ்ட்ரி எல்லாம் 5th ஃபோல்டுக்கு மேலே பண்ண மாட்டாங்க. ஆனால் இப்போ 1 lakh லேயர்ஸ் ட்ரை பண்ண போகிறோம். அதனால பட்டரும் மைதாவும் செப்பரேட்டாக இருக்குமா இல்லை ரெண்டுமே மிங்கிள் ஆயிருமா, நல்லா வருமா அப்படிங்கிறத கண்டுபிடிக்க போகிறோம். எவ்வளோ லாக் வேணா பண்ணலாமா? இப்போ 1 lakh கிட்டே என்ன ஆகி போயிருதுன்னா, பட்டரும் இது வந்து செப்பரேட்டாக தனித்தனியாக இருக்கிற வரைக்கும் தான் அந்த பஃப் ஆகி அந்த லேயர்ஸ் எல்லாம் கொடுக்கறது. ஸோ இந்த பேர் இது ரெண்டும் தனித்தனியாக இருக்கிறனால தான் இங்கே பேர். ஸோ இது வந்து ஒரு 12,000 லேயர்ஸ். இந்த லேயர்ஸில் இது போட்டாச்சு. ஸோ இதுக்கு மேலே போகும்போதும் அந்த டிஃப்ரென்சியேஷன் இருக்கணும். இப்போ பட்டர் இருந்தெல்லாம் உருகி கீழே போய் அந்த கேப்ஸ் இருக்குது பார்த்தியா, அந்த டிஃப்ரென்சியேஷன் போயிடுமா இல்லையா என்னன்னு பார்ப்போம். பட்டரும் மாவு ஒன்றா சேர்ந்துருச்சுன்னா அப்போ பிஸ்கெட்டுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம், இல்லை கேக்குக்கு இதுக்கு என்ன வித்தியாசங்கிற மாதிரி லைட்டாக பிஸ்கட் டேஸ்ட் வருது. என்ன டேய் பஃப் பேஸ்ட்ரின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஆனால் பரோட்டான்னு சொன்னது ஏதோ லாஜிக் இருக்குது. பிஸ்கெட் டேஸ்ட்ரின்னு லைட்டாக ஒரு 100. இல்லை, நீ பரோட்டான்னு சொல்லும் போது கரெக்டு தான். என்ன பிஸ்கட்டு? அதுதான் பிஸ்கட்டு. பிஸ்கட் 3 பிஸ்கட்டு. ஆலங்காத்தால உனக்கு குறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமா அதை பண்ணிட்டேன். ஏன்டா ஒரு பட்டர் பிஸ்கெட்னு சொல்லி 3 பிஸ்கெட்டுங்கிற பத்தியா? இத்தனை வெண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன். 1/2 கிலோ வெண்ணடா இதுக்குள்ள. 1/2 கிலோ அவ்வளோதாங்க சார் எங்களால் போட முடிஞ்சு. 1 கிலோ போட்டு நல்லா பண்ணிக்கலாம். இப்ப கட்டுப்படியால சார். அப்போ 1 கிலோ ஓட 2 லட்சம் பண்ணிருக்காங்க. இல்லைடா, பட்டர் எவ்வளோ பண்ணாலும் அந்த லேயர்ஸ் வந்து திக்னஸ் இருக்கு இல்லையா, எவ்வளோ லேஸாக தேய்க்கிறோன்னு வரும் இல்லையா, அதனால் பண்ண முடியாது. ஸோ இந்த 1 lakலேயே நான் என்ன சொல்கிறேன்னா 1 lakலேயே வராதுங்கிறேன். மோஸ்ட்லி என்னோட கணிப்பு கரெக்டாக இருந்தால் அந்த மாவு இது அந்த செப்பரேஷன் இருந்தால் தான் இது இருக்கும். ஸோ இப்போ 8th ஃபோல்டு வந்தாச்சு. நம்ம உருகிட்டு இருக்கு சீக்கிரம் தேய்க்கணும். மறுபடியுமா? சரி, அவன் ஆன் பண்ணலாமா? ஆன் பண்ணு. சுவிட்ச் ஆன் பண்ண. அவன் ஆன் பண்ணுவோம். நம்ம இதை வந்து சால்ட் அண்ட் பெப்பர் போட்டு ஒரு கிரன்ச்சி பைட்ஸ் என்ன தெரிகிறது சேவரி ஸ்நாக் மாதிரி பண்ண போகிறோம். ஓகே, 200 அவன் செட் பண்ணிட்டோம். சரி, அப்புறம் இதுக்கு முன்னாடி எக் பப் சாப்பிட்டது எப்படி இருந்துச்சு? ரொம்ப நல்லா இருந்துச்சுண்ணா. அப்புறம் வேற என்ன பண்ணது வச்சு நாங்கள் ஜாம் பண்ணி
ஜாம் ஃப்ரூட். அது எப்படி இருந்துச்சு ஸ்வீட் பரோட்டா? நல்லா இல்லை. சரி, உனக்கு பிடிக்கல ஸ்வீட் பரோட்டா, உனக்கு? ஸ்வீட் பரோட்டாவா நல்லா இருந்துச்சு, அது நல்லா இருந்துச்சு. ஜாம் ரொம்ப நல்லா இல்லை. ஸ்வீட் பரோட்டா நல்லா இருந்துச்சுண்ணா. இங்கே பார்த்தியா, இப்போவே வரும் நான் இப்படி தேக்கும் போது அந்த லேயர் ரொம்ப சாஃப்ட் ஆயிடுச்சு. 1 lakh லேயர்ஸ் வந்தனால. அது இல்லாமல் பட்டர் வந்து மெல்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இது எப்படி வந்து ரைஸ் ஆகுதுன்னா, ஒரு லேயர் பட்டர் ஒரு லேயர் இது இருக்கா, அப்போ பட்டர் வந்து உருகுதா. அப்போ அதே மாதிரி பட்டரில் வந்து என்ன இருக்கும்னா ஃபேட்டும் இருக்கும் வாட்டரும் இருக்கும். ஸோ அந்த வாட்டர் வந்து வெந்து மைதாவை வெளியே தள்ளிட்டு வந்துடுது. அந்த ஃபேட் இருக்கு பார்த்தியா, ஃபேட்டு மொறுமொறுப்பு பக்கத்துடுது. ஸோ அதனால தான் பஃபியாக இருக்குது, இதாக இருக்குது. அது பேர் ஃப்ளேக்கினஸ்ன்னு சொல்லுவாங்க. அதான் பப்ஸ்ன்னு வச்சுருக்காங்க. லாஜிக்கா இன்னும் என்னென்ன தெரிய வைக்கிறேன் பார். அப்படியே இப்படி வா. பஃப் ஆகிறனால தான்டா பப்ஸ் உன்ன மாதிரி எப்படி உப்புது. ஆமா, பட்டர் உருகிடும். இவங்க கூட பேசிட்டு இருந்தோம்னா ஸ்டீஸ் போட்டுருவோம். ட்விஸ்டா செம ட்விஸ்டா இருக்கு போல. இப்போ இதுக்கு ஒரு எக் வாஷை போட்டு கார் வாஷா எக் வாஷா சொன்ன இந்த மாதிரி எல்லாம் பேச சொல்லி யாரா சொல்லி கொடுக்குறா? என் மூளைனே. எக் வாஷ் எதுக்கு போடுறோம் தெரியுமா? தெரியுமே. எதுக்கு தெரியாது. போதும்டா, உயிர் போற மாதிரி இருக்குறாடி. கடைசியா 3 நாள் கஷ்டப்பட்டு 8 ஃபோல்டு பண்ணி 1,96,608 லேயர் ஒரு உடைச்சு அந்த லேயர்ஸ் எல்லாத்தையும் பார்த்து வாயில போட்டு சிம்பிளா நல்லா இருக்குன்னான்னு முடிச்சான் பாருங்க.